கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகின்றோம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கையில் முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே தன் வாலிப பிராயத்தில் தன்னை உண்டாக்கின, தன்னை சிருஷ்டித்த தேவனை நினைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால், நித்திய வீடு நாம் எல்லோருக்கும் தங்கி தாபரிப்பதற்காக நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நாம் வீடுகளை உருவாக்கியிருக்கின்றோம். அது பட்டணத்தில் இருக்கலாம், கிராமத்தில் இருக்கலாம். எல்லா வசதிகள் நிறைந்ததாக இருக்கலாம், சில வேளையில் வசதிகள் குறைந்ததாக இருக்கலாம். நாம் இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்கின்ற வீட்டுக்கு நித்திய வீடு என்று பெயர் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அது நித்திய வீடு அல்ல, அது ஒரு தற்காலிகமானது. தற்காலிகமான வீட்டிலே நாம் எல்லோரும் வசித்து வருகின்றோம். ஆனால் தற்காலிகமான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நித்திய வீடு என்று சொல்லும்போது இட் இஸ் அன் எட்டர்னல் ஹோம், எவர்லாஸ்டிங் ஹவுஸ் என்று சொல்லும்போது அது முடிவில்லாத, அழிவில்லாத ஒரு வீட்டை காட்டுகிறது. அந்த வீட்டிலே குடியிருக்கும்படி மனுஷன் போக வேண்டும், மனுஷன் போகிறான் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். தேவனால் கட்டப்பட்ட, கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட நித்திய அஸ்திவாரமுள்ள தேவனுடைய நகரத்துக்காக காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நித்தியமான ராஜ்யத்தில் ஒரு நித்திய வீடு நமக்கென்று தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டின் மேன்மை குறித்தும் மகிமை குறித்தும் அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே பரலோகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டை குறித்ததான வெளிப்பாடுகளை அங்கே விவரித்து கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக தம் சீஷர்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார்.
யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில் வாசித்து பார்க்கையில், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் ராஜ்யத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் ராஜ்யத்தில், in my father's house, in my father's country, there are many mansions. நிறைய வீடுகள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோ ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்காக நான் போகிறேன். நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி திரும்ப வந்து சேர்த்து கொள்வேன் என்று கிறிஸ்துவானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் பெர்மனன்ட் eternal home is in heaven. Our God Almighty has prepared it for us. நம்முடைய பரம தந்தை நாம் எல்லோருக்காக அருமையான சிறந்த வீட்டை ஆயத்தம் செய்து வருகிறார், செய்திருக்கிறார். Heaven is a golden country in that He has built a golden house for every one of us. ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக, தனித்தனியாக ஒரு பெரிய மேன்ஷன் என்பது ஒரு சின்ன ஏதோ ஒரு சிறிய வீடல்ல. ஒரு பெரிய வளாகத்தை, ஒரு பெரிய வீட்டை நம் கர்த்தர் நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே சிலர் பெரிய வீட்டில் இருக்கலாம், சிலர் வாடகை வீட்டில் இருக்கலாம். அது தற்காலிகமானது. ஸோ அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார். நாம் தங்கி தாபரிப்பதற்காக தந்த வீட்டுக்காக கர்த்தரை துதியுங்கள். ஒருமுறை நாங்கள் ஒரு காலனியில் தங்கியிருந்தோம். அப்பொழுது அங்கே குடியிருப்போர் சங்கம் என்று சொல்லி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த குடியிருப்போர் சங்கத்தில் வாடகைக்கு இருப்போரை அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொந்த வீடு உள்ளவர்கள்தான் அங்கே உறுப்பினராக முடியும். சொந்த வீட்டில் இருந்தவர்கள் ஏதோ நீண்ட காலமாக அந்த ஊரில் தங்கி இருக்கக்கூடியவர்களைப் போல ஒரு பெருமிதம் கொண்டதை நான் பார்த்தேன். அதில் ஒருவர் என்னை மிகவும் டீஸ் பண்ணார். அவர் சொந்த வீட்டில் இருந்தபடினாலே அவருடைய வார்த்தைகள், செயல்பாடுகள் சற்று கடினமானதாகவே இருந்தது. பட் இன்றைக்கு அவர் அந்த இடத்தில் இல்லை. பட் அதே ஏரியாவில் நான் தொடர்ந்து ஊழியம் செய்து வருகிறேன். தற்போது ஊழியம் செய்து வருகிறதான இடத்தில் ஒருவர் சந்தித்து, யூ ஆர் டெனன்ட், வி ஆர் ஓனர்ஸ், நாங்கள் எங்கள் பெயரில் டாக்ஸ் கட்டுறோம், நீங்கள் ஆலயத்தை கட்டி இருந்தாலும் இதற்கு நீங்கள் உரிமையாளர் இல்லை, ஆகையினால இந்த அசோசியேஷனில், எங்களுடைய அசோசியேஷனில், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது என்று ஒரு வார்த்தையை சொன்னார். சற்று அந்த வார்த்தை கேட்டபோது எனக்கு சற்று கஷ்டமாக இருந்தது. ஒரு முறை அல்ல, பல முறை அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி மனதில் ஒரு வேதனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார். ஸோ அவருடைய மனதிலே தான் கட்டியிருக்கிற வீடு நிலையானது, தான் கட்டியிருக்கிற வீட்டிலே ஒரு 1000 வருஷம் வாழப்போகிறவர் போல் பேசினார்.
அன்பானவர்களே, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் நிலையானவர்கள் இல்லை. நாம் கட்டியிருக்கின்ற வீடு நிரந்தரமானது அல்ல. Any house that we have been dwelling in the earth is not our eternal home. நாம் வாழ்ந்து வரக்கூடிய வாடகை வீடு இருந்தாலும் சரி, பெரிய சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதனுடைய எட்டர்னல் ஹவுஸ் கிடையாது. நித்தியமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய வீட்டை நித்திய ராஜ்யத்தில் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உலகத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தான் கட்டின வீட்டை விட்டும் தான் வாழ்கின்ற ஏரியாவை விட்டும் கண்டிப்பாக மறைந்து போவார் அல்லது கடந்து போகத்தான் வேண்டும். நான் ஒரு சகோதரரை அறிவேன். தன்னுடைய வசதிக்கேற்றபடி மிகவும் சிறப்பான நல்ல வீட்டை கட்டியிருந்தார். நல்ல தேவ மனிதர். பட் பெரிய ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்து முடித்திருந்தார். அந்த ஆலயத்திலே பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட அத்தனை விசிட்டிங் பாஸ்டர்ஸ்களையும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக அழைப்பார். நல்ல விஷயம். ஆனால் என் ஆவியிலே தோன்றினது, அவருடைய மனதின் உள்ளான எண்ணத்தில் தன் வீட்டை எல்லாரும் காண வேண்டும் என்ற ஒரு இன்டென்ஷன் இருப்பதை நான் உணர்ந்தேன். ஸோ இப்போ நல்ல மனிதன். ஸோ ஆனால் கட்டி எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அவரால் அந்த வீட்டில் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும்? வேதாகம் சொல்வது போல மனுஷன் 70 வருஷம், பலத்தின் மீறினால் 80 வருஷம். இது மனிதனுக்கு கடவுள் நியமித்த ஒரு ஆயுசு காலத்தின் எல்லை அல்ல. இதற்கு மேலும் வாழலாம், இதற்கு குறைந்து வாழலாம். பட் ஒன்றே கண்டிப்பாக எல்லா மனுஷனும் இந்த பூமியை விட்டு கடந்து போகத்தான் வேண்டும். நித்திய வீடு பரலோகத்தில் இருப்பதை அதை எப்படி நாம் பார்க்க முடியும்? யோவான் அப்போஸ்தலர் தேவ ஆவிக்குள்ளான போது கர்த்தர் அதை அவருக்கு தெளிவாக காண்பித்தார். அந்த பரலோக தேசத்தின் ராஜ்யத்தின் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் அங்கே உள்ள வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்ற அழகான தோற்றத்தையும் தெருக்களின் தோற்றத்தையும் அது எந்த கற்களால் கட்டப்பட்டது என்று தெளிவாக தேவன் அவரை பரலோகத்துக்கே ஆவியில் கொண்டு போய் பரலோகத்தின் சிறப்பு தன்மைகளை எல்லாம் காண்பித்து கொடுத்தார். அதை யோவான் அப்போஸ்தலன் அந்த வீட்டை குறித்த ஒரு டெஸ்கிரிப்ஷனை வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். So through the word of God we must see it. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் அதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமியை விட எவ்வளோ பெரிய பிளானட்ஸ்களை எல்லாம் இந்த ஸ்பேஸில் உண்டு பண்ணியிருக்கிறார். நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடிகிறதா? பூமியை விட 318 மடங்கு பெரியதான ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளானட் இருக்கிறது. நாமும் புஸ்தகத்தில் படிக்கின்றோம். அதான் பிக்கஸ்ட் என்று சொல்கிறாங்க, லார்ஜஸ்ட் என்று சொல்கிறாங்க. பூமியை விட 318 மடங்கு பெரியது. என்னுடைய உங்களுடைய கண்களால் அதை பார்க்க முடிகிறதா? ஸோ அதை பார்ப்பதற்கு ஒரு பவர்ஃபுல் பிக்கஸ்ட் டெலஸ்கோப் மூலமாக விஞ்ஞானிகள் அதை பார்க்கிறார்கள். ஸோ பார்த்ததை சொல்லுகிறார்கள். நாம் அதை விசுவாசத்தோடு அப்படி இருக்கிறதை நம்புகிறோம். ஸோ கர்த்தருடைய வார்த்தை தான் தேவனுடைய ராஜ்யத்தை படம் பிடி தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கின்ற ஒரு டெலஸ்கோப். Through the word of God we can see it. அதை பார்க்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விளக்கத்தை
தேவனுடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் நமக்கு அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் மட்டும்தான் மனுஷன் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற தட்பவெப்ப சூழ்நிலைகளும் காற்றும் தண்ணீரும் இருக்கிறது. மற்றவைகளிலெல்லாம் கற்பாறைகளும் மலைகளும் பனிக்கட்டிகளும் கேஸ் போன்றதான காரியங்கள் இருக்கிறது. அங்கே மனிதர்களால் நிரந்தரமாய் தங்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் பரலோகம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அங்குதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கென்று பெர்மனன்ட் ஹவுஸ் இருக்கிறது. நித்திய வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அழிந்து போகிற பொருள்களினாலே உங்களுக்கு நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள், நித்திய வீட்டில் நீங்கள் மாளும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. when a man die, where shall he go? ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் எங்கே போகிறான்? ஆண்டவர் சொல்றாரே, அவன் மரிக்கும் போது நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு. லூக்கா சுவிசேஷத்திலே, நீ மாளும் போது நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. நாம் இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது அல்லது மரிக்கும் போது நம்முடைய ஆவி ஆத்மா எங்கே போகிறது? கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்களா? அது தேவனால் வீடு எதற்காக? தங்கி தாவரிப்பதற்காக, இளைப்பாறுவதற்காக நாம் உண்டாக்கியிருக்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளின் இளைப்பாறுதலுக்காகவும் அவருடைய பிள்ளைகள் நிரந்தரமாய் தங்கியிருப்பதற்காக நித்திய வீட்டை உண்டாக்கியிருக்கிறார். மாளும்போது அதில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு. இன்றைக்கு அதை குறித்த சிந்தை மக்களுக்குள் உண்டாகவில்லை. ஒரு பேர்ட்ஸ் தன்னுடைய தங்கும் இடத்துக்கான வழியை அறிந்திருக்கிறது. ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு மிருகங்களும் தாங்கள் தங்கும் இடத்தை குறித்த ஒரு கரிசனை இருக்கிறது. நரிகளுக்கு குழிகளும், ஒவ்வொரு நரியும் உயிர் வாழும் போதே தான் தங்குவதற்கு, மறைவதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரு அடைக்கலமான வீட்டை உண்டாக்குறது. ஒவ்வொரு சிறிய பெரிய மிருகங்களும் தாங்கள் தங்கி தாவரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு குடிமொசலை குறித்து பார்க்கிறோம். கற்பாறையிலே தனக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குறது. அருமையானுள்ளே, நமக்கு ஒரு நித்திய வீட்டை குறித்த கரிசனை உண்டாகி அந்த வீட்டுக்கு போகக்கூடிய வழியை தெரிந்து கொண்டு அந்த வீட்டை நாம் அடைய வேண்டும். இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மனிதன் நித்திய வீட்டுக்கு போகிறபடியால் அவன் தன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். If you want to get a home in the city of God, you shall remember your creator. உங்கள் சிருஷ்டிகராகிய தேவனை நினைக்க வேண்டும். எப்பொழுதென்றால், in the days of your youth, உங்கள் வாலிப பிராயத்திலே அவரை நினையுங்கள் என்று சொல்லுகிறார். வாலிப பிராயம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஸ்டேஜ். அதற்கு முந்தைய காலத்தில் இந்த யூத் ஸ்டேஜில் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கிறார்கள் அல்லது பெற்றோர்களோடு வாழ்கிறார்கள். அது ஒரு சேஃப்ஃபுல் பீரியட் என்று சொல்லலாம்.
படிக்கிறார்கள், வீட்டுக்கு வருகிறார்கள், வீட்டில் தங்குகிறார்கள், வீட்டில் புசிக்கிறார்கள். அது ஒரு பாதுகாப்பான ஸ்டேஜ். பெற்றோர்களோடு வாழ்கிறார்கள். யூத் ஸ்டேஜ் இஸ் எ ஃப்ரீ ஸ்டேஜ், இஸ் எ மிடில் ஸ்டேஜ். How a man living in this stage, ஒரு மனிதன் தன் வாலிப பிராயத்தில் எப்படி வாழ்கிறானோ அதுக்கேற்றபடிதான் அவனுடைய பிந்திய வாழ்க்கை அமைகிறது. ஏன்னா வாலிப வயதிலே அவன் ஃப்ரீயான சூழலில் இருக்கும்போது அவன் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்நாட்களில் தான் பிளேஸ்மெண்ட், லைஃப் செட்டில்மெண்ட், மேரேஜ் இன்னும் முக்கியமான வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளெல்லாம் அடங்கியிருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஒரு மனுஷனுக்கு காட்ஸ் ஹெல்ப் இஸ் வெரி வெரி எசென்சியல். நிறைய பேர் இந்த வாலிபத்தின் பராக்கிரமத்தினாலே, வாலிபத்தினுடைய அந்த பலத்தினாலே அந்த நாட்களில் கர்த்தரை நினைக்காதபடிக்கு, கர்த்தரை மறந்து தங்கள் சுய வழியிலும் தங்கள் கண்ட பாதையிலும் வழியிலும் சென்று தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் மிடில் ஸ்டேஜில் கெடுத்துவிட்ட காரணத்தினாலே அவர்கள் பிந்திய லைஃப், அவருடைய ஓல்டேஜ் லைஃப், குறிப்பாக அவர்கள் வாலிபத்தில் தங்களை கெடுத்து கொண்ட வாழ்க்கையின் வினையாக, ஆண்டவர் சொல்றார், மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான் என்று சொன்னது போல இந்த வாலிபத்தின் துடுக்கிலே செய்த தவறுகளும் தீமையும் அவருடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து அவருடைய அந்திய வாழ்க்கையை, அவருடைய பிந்திய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறது. இறுதியிலே தேவன் கொடுக்கின்ற பரிசாகிய நித்திய வீட்டையும் இழக்கச் செய்கிறது. ஆகையால் தான் வாலிப நாட்களில் யாரையோ அல்ல, உன்னை படைத்தவரை, உன்னை உண்டாக்கினவரை நினை. எந்த தேவர்களை அல்ல, உன்னை படைத்த தேவனை நினை, உன்னை உண்டாக்கின தேவனை நினை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மனிதனை படைத்த தேவன் யார்? வேதாகம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் மனுஷனை படைத்தார், மனுஷியை படைத்தார். மனுஷர்களை நான் தான் படைத்தேன் என்று எந்த அவதார புருஷர்களும் கிளைம் பண்ண முடியாது. வேதத்தில் சொல்லுகிற நம் ஆண்டவராகிய கர்த்தர் மெய்யான தேவன். தேவனாகிய கர்த்தர் தான் படைத்த மனிதனை மீட்பதற்காகத்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் கிறிஸ்துவாக வார்த்தையாயிருந்தவர் மாம்சமாய் பூமிக்கு வெளிப்பட்டார். அவர்தான் இயேசு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நினைக்கும் போது பாருங்கள், கெட்ட குமாரன் வாழ்க்கையில் கெட்டு போனான். தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து தன்னையும் கெடுத்து ஆஸ்தி இழந்து நிம்மதி இழந்து என்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அவன் செய்தான். பன்றிகள் அவனுடைய கோத்திரத்துக்கு அருவருப்பாக கர்த்தர் எழுதி கொடுத்தார். ஆனால் அதை மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு அவைகள் சாப்பிடக்கூடிய ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்காத சூழ்நிலை. அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையை தனக்கு வருவித்துக் கொண்டான். அவனுடைய துன்மார்க்கத்தின் வாழ்க்கை, அவனுடைய வாலிபத்திலே அவன் வாழ்ந்த சிற்றின்பத்தின் வாழ்க்கை அவனை அப்படிப்பட்ட ஏமாற்றத்துக்குள்ளும் வெறுமைக்குள்ளும் வழிநடத்தினது. இறுதியாக ஒரு நாள் புசிக்க முடியாதபடி ஆகாரம் இல்லாமல் வறுமையில் கஷ்டப்பட்ட போது தன் தகப்பனை நினைக்கிறான். அவன் தன் தகப்பனை நினைத்த போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், என் தகப்பனிடத்தில் போய் என் குற்றங்களை எல்லாம் அறிக்கை செய்வேன். என்னை மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லை, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று என் தகப்பனிடத்தில் மன்றாடுவேன் என்று தீர்மானித்து தான் இருந்த தூர தேசத்தில் இருந்து தகப்பனிடத்தில் திரும்பி வருகிறான்.
தகப்பன் அவன் தூரத்திலே வருவதைக் கண்டு ஓடோடி போய் அவன் மேல் இரக்கம் வைத்து அவனை ஏற்றுக்கொண்டு சந்தித்த மாத்திரத்திலே அந்த குமாரன் தன் குற்றத்தை தகப்பனத்தில் அறிக்கை செய்கிறான். அதையெல்லாம் தகப்பன் தன் இரக்கத்தினாலே அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புத்தாடை கொடுத்து மோதிரத்தை அணிவித்து அவனுக்கு விருந்து செய்து அவனை ஏற்றுக்கொண்ட ஒரு சம்பவத்தை கிறிஸ்துவானவர் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், இந்த புதிய வருஷத்திலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினையுங்கள். நினைக்கும் போது, சர்வ வல்லவரை நினைக்கும் போது உங்களுக்குள் உண்மையான ஒரு மனமாற்றமும் ஒரு கன்வர்ஷன் உண்டாகும். உங்கள் குற்றங்களை உணரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அவன் தன் தகப்பனிடத்தில் தன் குற்றத்தை வந்து அறிக்கை செய்தது போல வருவேன் என்று தீர்மானித்தால் போதாது, வந்து அறிக்கை செய்த போது அவன் ஏற்றுக்கொண்டு தகப்பனால் ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டு அவன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இந்த புதிய வருடத்திலே கர்த்தரிடத்தில் திரும்ப தீர்மானியுங்கள், கர்த்தரை நினையுங்கள். உங்களுக்கு நித்தியத்தில் பரலோக ராஜ்யத்தில் ஒரு வீட்டில் நித்திய வீட்டில் நீங்கள் போக விரும்பினால் கர்த்தரை நினையுங்கள். குறிப்பாக வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினையுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த வீட்டுக்கான அஷூரன்ஸை, ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். நித்தியத்தில் நிரந்தரமாக சதா காலமாக வாழும் ஒரு சிலாக்கியத்தை, தேவனோடு ஜீவிக்கும் ஒரு அற்புதமான நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க உதவி செய். கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.